அன்பு சகோதர சகோதரிகளே, உலகிலேயே மிகப்பெரிய செல்வம் எது தெரியுமா? உங்கள் வங்கி கணக்கில் இருக்கும் கோடிக்கணக்கான பணம் அல்ல, நீங்கள் வாழும் பிரம்மாண்டமான மாளிகையும் அல்ல. உங்கள் உடல் ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம். ஆரோக்கியம் பாக்கியம், அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது முதுமொழி. இன்றைய இயந்திர உலகில் நாம் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க அந்த பணத்தால் முடிவதில்லை. மகா அறிஞர் சாணக்கியர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மருந்தே இல்லாமல் ஒரு மனிதன் 100 வயது வரை வாழ்வதற்கான ரகசியங்களை கற்பித்துள்ளார். 1000 நோய்கள் உங்கள் உடலை தீண்டாமல் இருக்க அதிகாலையில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு மேஜிக் விஷயம் என்ன? சாணக்கிய நீதியில் சொல்லப்பட்டுள்ள 8 ஆரோக்கிய கட்டளைகள் என்னென்ன? நோய்களை வேரோடு அறுக்கும் அந்த ரகசியங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். நண்பர்களே, சாணக்கியர் சொன்னது போல நீங்கள் நாளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்து உங்கள் ஆரோக்கிய பயணத்தை தொடங்க தயாரா? எஸ் அல்லது நோ என கமெண்ட் செய்யுங்கள். நம்ம ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போதான் இது போன்ற பல ரகசிய தகவல்கள் உங்களை உடனே வந்து சேரும். இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்க அந்த ஹைப் பட்டனை அழுத்தி நம்ம சேனலுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ஹைப்பும் இந்த பயனுள்ள தகவலை பல ஆயிரம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்க அன்பும் ஆதரவும் தான் நம்ம சேனலோட பலம். சரி, இப்போ அந்த 1000 நோய்களை தீர்க்கும் சாணக்கியரின் ரகசியங்களை பார்க்கலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் ரகசியம், அதிகாலை விழிப்பு. மகா அறிஞர் சாணக்கியர் கூறுகிறார், சூரிய உதயத்திற்கு முன் எழுபவன் எவனோ அவன் தன் பாதி நோய்களை அப்போதே வென்று விடுகிறான். அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த பொற்காலத்தை தான் நாம் பிரம்ம முகூர்த்தம் என்கிறோம். இது வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டுமல்ல, ஆழமான அறிவியலும் கூட. இந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் பிராணவாயு எனப்படும் ஆக்சிஜன் அளவு மிக அதிகமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். நீங்கள் அதிகாலையில் எழுந்து சுவாசிக்கும் அந்த தூய்மையான காற்று உங்கள் நுரையீரலில் தங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. மேலும் அறிவியல் பூர்வமாக அதிகாலையில் எழுவதால் மூளையில் செரோட்டோனின் எனப்படும் மகிழ்ச்சி ஹார்மோன் சுரப்பு அதிகரிக்கிறது. இது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து நாள் முழுவதும் உங்களை மிகுந்த உற்சாகத்தோடும் தெளிவான சிந்தனையோடும் வைத்திருக்கும். சோம்பல்தான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி. அந்த எதிரியை அதிகாலையிலேயே கொன்றுவிடுங்கள். விடியற்காலையில் விழிப்பவனுக்கு வெற்றி என்பது வெகு தொலைவில் இல்லை. இரண்டாவது ரகசியம், அந்த ஒரு மருந்து, வெறும் வயிற்று நீர். 1000 நோய்களை வேரோடு அழிக்கக்கூடிய அந்த ஒரு மருந்து எது தெரியுமா? அது விலையுயர்ந்த மாத்திரைகளோ அல்லது ரசாயனங்களோ அல்ல, நம் வீட்டின் சமையலறையில் இருக்கும் சாதாரண தண்ணீர்தான். ஆனால் இந்த தண்ணீரை எப்போது எப்படி குடிக்க வேண்டும் என்பதில்தான் ஆரோக்கியத்தின் முழு ரகசியமே அடங்கியுள்ளது. சாணக்கியர் தனது நீதியில் உணவு செரித்த பின் தண்ணீர் குடிப்பது அமிர்தத்திற்கு சமம் என்கிறார். அதேபோல் அதிகாலை எழுந்தவுடன் பல் துலக்குவதற்கு முன்பே 2 டம்ளர் மிதமான சுடுநீரை, வார்ம் வாட்டர், கீழே அமர்ந்து பொறுமையாக குடிக்க வேண்டும். ஏன் பல் துலக்குவதற்கு முன்பே குடிக்க வேண்டும்? இரவு முழுவதும் உங்கள் வாயில் சுரந்த உமிழ்நீரில் சாலிவா அபரிமிதமான மருத்துவ குணங்கள் உள்ளன. அந்த உமிழ்நீர் தண்ணீருடன் கலந்து வயிற்றுக்குள் செல்லும்போது அது வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை, அசிடிட்டி, இயற்கையாகவே சமன் செய்கிறது. இது உங்கள் குடலை ஒரு துடைப்பம் போல சுத்தப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. இன்றைய காலத்தின் மிகப்பெரிய சாபமான மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் தான் 90% நோய்களுக்கு ஆரம்ப புள்ளி. காலையில் நீங்கள் குடிக்கிற இந்த தண்ணீர் குடலை சுத்தப்படுத்தி இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது. இதன் மூலம் தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து தோல் நோய்கள் முதல் இதயம் தொடர்பான கடுமையான பிரச்சனைகள் வரை 1000 நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. இந்த எளிய பழக்கம் உங்களை ஒரு நோயற்ற மனிதனாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. நண்பர்களே, இப்போ ஒரு சின்ன கேள்வி. உங்களை எத்தனை பேருக்கு காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிற பழக்கம் ஏற்கனவே இருக்கு? இருந்தா உண்டு அப்படின்னும், இல்ல இனிமேதான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா இன்று முதல் அப்படின்னும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட் மத்தவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மூன்றாவது ரகசியம், அஜீரணம், நோய்களின் தாய். சாணக்கிய நீதியில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை உண்டு.
அஜீரணே போஜனம் விஷம். அதாவது முந்தைய வேளை உண்ட உணவு செரிமானம் ஆகாத நிலையில் மீண்டும் அடுத்த வேளை உணவை உட்கொள்வது உங்கள் உடலுக்கு நீங்களே கொடுக்கும் விஷத்திற்குச் சமம். இன்றைய நாகரிக உலகில் நாம் பசிக்காக சாப்பிடுவதை மறந்து ருசிக்காக சாப்பிட பழகிவிட்டோம். உங்கள் வயிறு என்பது ஒரு இயந்திரம் போன்றது. இடைவிடாது இயங்கும். அதற்கு போதிய ஓய்வு அவசியம். குறிப்பாக காலையில் எழுந்தவுடன் வயிறு முட்ட கனமான உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும். முந்தைய நாள் உண்ட உணவு முழுமையாக செரித்து விட்டதா என்பதை உங்கள் வயிறு லேசாக இருப்பதை வைத்தே நீங்கள் உணர முடியும். நல்ல பசி எடுக்காமல் உண்பதுதான் உடலில் நச்சுக்கள், டாக்சின்ஸ் சேர முதன்மை காரணம். இந்த நச்சுக்கள் மெல்ல மெல்ல இரத்தத்தில் கலந்து பிற்காலத்தில் புற்றுநோய், சர்க்கரை நோய் மற்றும் இதயம் தொடர்பான கொடிய நோய்களாக உருவெடுக்கின்றன. பசி அறிந்து உண்பவனே நீண்ட ஆயுளை பெறுகிறான் என்பதே சாணக்கியரின் வாக்கு. 4வது ரகசியம், உடற்பயிற்சி எனும் தவம். உழைக்காத உடல் துருப்பிடித்த இரும்புக்குச் சமம் என்கிறார் மகா அறிஞர் சாணக்கியர். இரும்பு எப்படி பயன்படுத்தப்படாவிட்டால் துருப்பிடித்து சிதிலமடைந்து போகுமோ, அதுபோலவே உடல் உழைப்பு இல்லாத மனித உடலும் நோய்களின் கூடாரமாக மாறிவிடும். அதிகாலையில் தண்ணீர் குடித்த பிறகு குறைந்தது 20 நிமிடங்களாவது உடல் வியர்க்கும் வகையில் ஏதேனும் ஒரு பயிற்சியை செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் ஜிம்மிற்கு சென்றுதான் கடினமான பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்பதில்லை. வேகமான நடைப்பயிற்சி அல்லது எளிய யோகாசனங்களே போதுமானது. உங்கள் உடல் அசையும் போதுதான் இரத்த ஓட்டம் சீராகிறது. ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணவாயு சென்று சேர்ந்து செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. சாணக்கியர் வாழ்ந்த காலத்தில் மக்கள் அதிக உடல் உழைப்பை கொண்டிருந்தனர். அதனால் அவர்கள் நோயின்றி நீண்ட காலம் வாழ்ந்தனர். ஆனால் இன்று நாம் உட்கார்ந்தே வேலை செய்யும் செடென்டரி வாழ்க்கை முறைக்கு அடிமையாகி நோய்களை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆயுளை நீட்டிக்க தினமும் சிறிது வியர்வை சிந்துவது அவசியம். 5வது ரகசியம், நீரின் விதிமுறைகள். தண்ணீர் என்பது வெறும் தாகத்தை தீர்க்கும் திரவம் மட்டுமல்ல, அதை நாம் அருந்தும் முறையே நம் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. தண்ணீர் குடிப்பதை சாணக்கியர் 3 மிக முக்கியமான நிலைகளாக பிரிக்கிறார். முதலாவதாக, உணவின் இடையில் சிறிதளவு தண்ணீர் குடிப்பது செரிமானத்திற்கு உந்து சக்தியாக அமையும். 2வதாக, உணவு உண்ட உடனேயே தண்ணீர் குடிப்பது என்பது உங்கள் உடலுக்கு நீங்களே கொடுக்கும் விஷத்திற்குச் சமம். ஏன்? நம் வயிற்றில் உணவு செரிப்பதற்காக உருவாகும் ஜடராக்னி எனப்படும் செரிமான நெருப்பை அந்த தண்ணீர் அணைத்துவிடும். இதனால் உணவு செரிக்காமல் வயிற்றிலேயே அழுகி நச்சுக்களை உருவாக்குகிறது. 3வதாக, உணவு முடிந்து 1 மணி நேரம் கழித்து தண்ணீர் குடிப்பது உடலுக்கு பெரும் பலத்தை தரும். சாணக்கியர் வகுத்த இந்த எளிய விதியை நீங்கள் சரியாக பின்பற்றினால் வாழ்நாளில் கேஸ் ட்ரபிள், அல்சர் அல்லது நெஞ்செரிச்சல் போன்ற எந்த செரிமான பிரச்சனைகளும் உங்களை அண்டவே அண்டாது. மருந்தே இல்லாமல் வயிற்றை காக்கும் ரகசியம் இதுதான். 6வது ரகசியம், மன ஆரோக்கியம் மற்றும் தியானம். சிதை இறந்த உடலை எரிக்கிறது, ஆனால் கவலை உயிருடன் இருக்கும் மனிதனை எரிக்கிறது. மகா அறிஞர் சாணக்கியரின் இந்த வரிகள் இன்றைய மன அழுத்த உலகிற்கு மிக முக்கியமான எச்சரிக்கையாகும். இன்றைய நவீன மருத்துவ உலகம் கூட 70% உடல் நோய்களுக்கு மன அழுத்தமே அடிப்படை காரணம் என்று உறுதிப்படுத்துகிறது. இதற்கு ஒரே தீர்வு, அதிகாலையில் 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து செய்யும் தியானம். உங்கள் மூச்சை மட்டும் கவனித்து நேர்மறையான எண்ணங்களோடு உங்கள் இலக்குகளை எண்ணிப் பாருங்கள். மனம் அமைதியடையும் போது உடலில் உள்ள ஹார்மோன்கள் சீராக சுரக்கும். இது உங்கள் உடலில் உள்ள கார்டிசோல் எனும் மன அழுத்த ஹார்மோனை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை, இம்யூனிட்டி, அபரிமிதமாக அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் என்பது வெறும் உடற்பயிற்சியில் மட்டுமில்லை, அது உங்கள் மனதின் அமைதியிலும் இருக்கிறது. அமைதியான மனம் கொண்டவன் 1000 நோய்களை தானாகவே வென்றுவிடுவான். 7வது ரகசியம், உணவே மருந்து. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது பழமொழி. ஆனால் சாணக்கியர் மிதமான உணவையே ஆரோக்கியத்தின் அடிப்படை என்கிறார். வயிறு முட்ட உண்பது உங்கள் செரிமானத்தை மந்தமாக்குவது மட்டுமல்லாமல் உங்கள் அறிவை குறைத்து உடலில் நோய்களை கூட்டும். உங்கள் வயிற்றை ஒரு பாத்திரமாக கருதி அதை 4 சமபாகங்களாக பிரித்து கொள்ளுங்கள். அதில் 2 பங்கு மட்டுமே திட உணவாக இருக்க வேண்டும், 1 பங்கு தண்ணீருக்காக இருக்க வேண்டும், மீதமுள்ள 1 பங்கை காற்றோட்டத்திற்காக எப்போதும் காலியாகவே வைத்திருக்க வேண்டும். இந்த விகிதத்தில் உண்பவர்களுக்கு செரிமானம் மிக எளிதாக நடக்கும். அடுத்ததாக,
அந்தந்த காலநிலைக்கு சீசன் ஏற்ப உங்கள் பகுதியில் விளையும் இயற்கை உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள். குளிர்காலத்தில் வெப்பம் தரும் உணவுகளையும் கோடையில் குளிர்ச்சி தரும் உணவுகளையும் உட்கொள்வதே சிறந்தது. இயற்கையின் சுழற்சிக்கு ஏற்ப தன் உணவு பழக்கத்தை மாற்றிக்கொண்டு இயற்கையோடு இணைந்து வாழும் ஒரு மனிதனை எந்த நோயும் ஒருபோதும் நெருங்குவதில்லை. 8வது ரகசியம், ஒழுக்கமான வாழ்வியல். ஆரோக்கியம் என்பது ஏதோ ஒரு நாள் மட்டும் கடைபிடிக்கும் பழக்கம் அல்ல. அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய ஒரு தவம். சுத்தம், ஒழுக்கம் மற்றும் சரியான நேரத்திற்கு தூக்கம், இவை மூன்றும் தான் சாணக்கியர் சொல்லும் நீண்ட ஆயுளின் ரகசியங்கள். இன்றைய நள்ளிரவு கலாச்சாரம் நம் ஆயுளை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்துக் கொண்டிருக்கிறது. இரவில் 10 மணிக்குள் உறங்கி அதிகாலை 4 மணிக்கு எழுவதை ஒரு விரதமாகவே மேற்கொள்ளுங்கள் என்கிறார் சாணக்கியர். ஏன் தெரியுமா? இந்த ஒழுக்கம் உங்கள் உடலின் பயாலாஜிக்கல் கிளாக் எனப்படும் உயிரியல் கடிகாரத்தை சீராக இயங்க வைக்கிறது. இரவு 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரைதான் உங்கள் கல்லீரல் மற்றும் பிற உறுப்புகள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் பணியை செய்கின்றன. நீங்கள் சரியான நேரத்தில் உறங்கினால் மட்டுமே இந்த செயல்பாடு முழுமையடையும். இந்த தூக்க ஒழுக்கம் உங்கள் உடல் உறுப்புகளை தேய்மானம் அடையாமல் பாதுகாத்து உங்களை 100 வயது வரை ஒரு இளைஞனை போன்ற வீரியத்தோடு வாழ வைக்கும். ஒழுக்கமே உங்கள் ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம். நண்பர்களே, சாணக்கியர் சொன்ன இந்த அறிவுரைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை வாழ்க்கை முறைகள். காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பது, அதிகாலையில் எழுவது, பசித்து உண்பது, இந்த எளிமையான விஷயங்களை நாம் மறந்துவிட்டோம். அதனால்தான் மருந்துகளை தேடி அலைகிறோம். மருந்துகள் நோயை கட்டுப்படுத்தும், ஆனால் ஆரோக்கியமான பழக்கங்கள் மட்டுமே நோயை வேரோடு அழிக்கும். இன்று முதல் உங்கள் காலை பொழுதை சாணக்கியர் சொன்னது போல மாற்றி பாருங்கள். 30 நாட்களில் உங்கள் உடலில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஏனெனில் ஆரோக்கியமான சமூகம்தான் ஒரு நாட்டின் பலம். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.